ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல 2025 வருடம் திருமலை பிரம்மோற்சவத்தை பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்திற்கான அனைத்து வித தரிசன டிக்கெட் புக்கிங்களும் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில இனி செப்டம்பர் மாதத்திற்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய சமயத்துல அதனோடு இணைந்து பிரம்மோற்சவ நாட்களும் வரும். பிரம்மோற்சவ நாட்களுக்கு இந்த முறை எந்த தரிசன டிக்கெட்டுகள் கொடுப்பாங்க, எந்த தரிசன டிக்கெட்டுகள் எல்லாம் கேன்சல் செய்வாங்க என்பதை நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். இன்று நாம பிரம்மோற்சவ நாட்களினுடைய வாகன சேவைகளை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். 2025 ஆண்டு திருமலையில் ஒரே ஒரு பிரம்மோற்சவம் மட்டும்தான் இருக்கு. இந்த பிரம்மோற்சவமானது செப்டம்பர் 23 அங்கூர் ஆர்ப்பணத்தோடு ஆரம்பமாகுது. செப்டம்பர் 24 அதிகாலை தங்க திருச்சி உற்சவம் இருக்கும். செப்டம்பர் 24 மாலை கொடி ஏற்றம் என்று சொல்லப்படக்கூடிய துவஜ ஆரோகணத்தோடு பிரம்மோற்சவம் ஆரம்பமாகும். துவஜ ஆரோகணம் முடிந்த பிறகு பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் மாலை பெரிய சேஷ வாகன சேவை இருக்கும். பிரம்மோற்சவத்தினுடைய 2ஆம் நாள் செப்டம்பர் 25 காலையில் சின்ன சேஷ வாகனமும் மாலை அம்ச வாகனமும் இருக்கும். பிரம்மோற்சவத்தினுடைய 3ஆம் நாள் செப்டம்பர் 26 காலையில் சிம்ம வாகன சேவையும் மாலையில் முத்தியால பல்லக்கி வாகன சேவையும் இருக்கும். பிரம்மோற்சவத்தினுடைய 4ஆம் நாள் செப்டம்பர் 27 காலை கல்பவிருட்ச வாகன சேவையும் மாலையில் சர்வபூபால வாகன சேவையும் இருக்கும். பிரம்மோற்சவத்தினுடைய 5ஆம் நாள் செப்டம்பர் 28 காலையில் மோகினி அவதாரமும் மாலையில் கருட வாகன சேவையும் இருக்கும். பிரம்மோற்சவத்தினுடைய 6ஆம் நாள் செப்டம்பர் 29 காலையில் ஹனுமந்த வாகன சேவையும் மாலை 4 மணி சமயத்தில் ஸ்வர்ண ரத உற்சவமும் இரவு கஜவாகன சேவையும் இருக்கும். பிரம்மோற்சவத்தினுடைய 7ஆம் நாள் செப்டம்பர் 30 காலையில் சூரிய பிரபை வாகன சேவையும் மாலையில் சந்திர பிரபை வாகன சேவையும் இருக்கும். பிரம்மோற்சவத்தினுடைய 8ஆம் நாள் அக்டோபர் 1 காலையில் ரத உற்சவமும் மாலையில் அஸ்வவாகன சேவையும் இருக்கும். பிரம்மோற்சவத்தினுடைய இறுதி மற்றும் 9ஆம் நாளான அக்டோபர் 2 அதிகாலையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியும் சக்கரத்தாழ்வாரும் பல்லக்கில் புறப்பட்டு வந்து வராக பெருமாள் கோவில் வந்தடைந்த பிறகு அங்கு அவருக்கு திருமஞ்சனம் முடிந்த பிறகு சக்கர ஸ்நானம் நடைபெறும். அன்று இரவு கொடியிறக்கம் என்று சொல்லப்படக்கூடிய துவஜ அவரோகணத்தினோடு 2025 ஆண்டினுடைய திருமலை பிரம்மோற்சவம் முடிவடையும். அக்டோபர் 3 பாக் சவாரி உற்சவம் என்று சொல்லப்படக்கூடிய மலையப்ப சுவாமி அப்பிரதட்சணமாக அனந்தாழ்வார் தோட்டத்தை வந்தடையக்கூடிய நிகழ்வு நடைபெறும். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.